வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கும்பராசி அன்பர்கள் இது வரைக்குமே குடும்பத்தில் ஒரு சூழ்நிலைங்கிறது சரியில்லாத இருந்திருக்கலாம். தொடர்ந்து குடும்பத்தாரும் சரி, அருகில் இருக்கக்கூடியவங்களும் சரி, ஆதரவு தந்திருக்க மாட்டாங்க. மன ரீதியாக நிறைய போராட்டங்கள், நீங்கள் சாதாரணமாக பேசுறது கூட சில நேரங்களில் வம்பா முடிஞ்சிருக்கலாம். குடும்பத்தில் அடுத்தடுத்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கிறதால மன ரீதியாக ஒரு சஞ்சலம், விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை போலங்கிற ஒரு மனநிலைமை. அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு சில ரீதியாக, சகோதர ரீதியாக இருக்கட்டும், சொத்து ரீதியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது. தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை கும்பராசி அன்பர்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெறுவீங்க, இதை நாம் முதல்ல சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், சதயம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், பூரட்டாதி நட்சத்திரத்தோட 1-2-3 பாதமும் அடங்கியிருக்குது. கும்பராசின்னு சொல்லக்கூடியது காலப்புருஷனோட அங்கமைப்பில் 2 கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி. இது வாயு தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு குடம் மாதிரியான அமைப்பு தான். குடம் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் கும்பராசி அன்புகளும் உள் மனசில் இருக்கக்கூடியதை ஒழிச்சு வைக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். ஒரு குடத்தை நீங்கள் எட்டி பார்த்தா தான் உள்ள என்ன இருக்குங்கிறதே தெரியும். அந்த மாதிரி தான் இந்த கும்பராசி அன்புகளும் ஒரு 10 நிமிஷமாவது உரையாடின பின்னாடி தான் அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறதே ஓரளவுக்கு மட்டும்தான் தெரியும். காலச்சக்கரத்திலேயே 11வது வீடு. கும்பராசி அன்புகள் பொருளாதார வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே எப்போதும் சிறப்பு தான். சில நேரம் ஏற்றம் இருக்குங்கிறது இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு ஏற்றமாக இருந்தாலும் இறக்கமாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரிசையாக தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பிடிவாதத்தையும் கொஞ்சம் ஒரு பெரும்போக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய முடியும்னு சொல்லலாம். நினைச்சதை அடையக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்ப ராசி தான். இந்த 2 விஷயங்களை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வர பாருங்க. சாதிக்கு பிறந்த ராசி தான் இந்த கும்பராசி. அதே மாதிரி இன்னைக்கு இல்லைனாலும் சரி, ஒரு நாளைக்காவது உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தகுதிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு தான். பசிக்கு சாப்பிட்றீங்களோ ருசியோடு சாப்பிட விரும்பக்கூடியவங்க. 12 மணி ஆனாலும் சரி, இரவு நேரத்தில் கொஞ்சமாவது சாப்பிட்டு படுத்தா தான் உங்களுக்கு தூக்கம் வரும்னே சொல்லலாம். அதே மாதிரி எதையாவது நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதே சிந்தனை, அதிக சிந்தனை உடையவங்க. நினச்சது அடையக்கூடிய சக்தி இருக்கிறதால நீங்கள் ஆசைப்படுறது சில நேரத்தில் எதுவுமே கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். அந்த ஆசையை தூக்கி எறிஞ்சு பாருங்கள், அது அப்போ தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்க யாருக்குமே பணம் கொடுத்தாலும் சரி, பணம் வாங்கினாலும் சரி, அது சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட திருப்பி செலுத்துன்னு நினைக்க மாட்டாங்க. இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். வராதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கொடுக்குற பணம் கூட திருப்பி வந்துடும். ஆனால் வரும்னு நினச்சி நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பணம் உங்ககிட்ட வரத்துக்கு தாமதம் தான். முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் கடன் கொடுக்கறத தவிர்த்துட்டு வந்தாவே போதும். அதே மாதிரி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போதுமே நிறைய ஆராய்ச்சி குணம் மட்டும் இல்லை, ஒரு ஆட்சியாளராக அமரக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வாயு தொல்லை தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் யாரையுமே நம்பி அதிகமாக ஏமாறக்கூடிய விஷயம் தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகம். பூஜைக்கு வைக்காத மணி இல்லை, மணி ஆட்டாத கும்பராசிக்காரர்களும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இவங்க ஒரு பூஜை விஷயமா இருக்கட்டும், தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மனசில் பட்டதை ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையை பேசிடுவாங்கன்னு சொல்லலாம். இவங்க விருப்பப்பட்டது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மறுபிறப்பே இல்லைங்கிறது தான். இவங்க யாருக்குமே தீங்கிழைக்க மாட்டாங்க. அன்பு, சாந்தம் நிறைந்த முகத்தோற்றம் கொண்ட நபர்கள். அநியாயத்தை பற்றி மற்றவங்களுக்கு பயம் இல்லாமல் பேசக்கூடியவங்க. சொன்ன தவற மாட்டாங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் சில நேரத்தில் முரட்டு பிடிவாதம் தான் இவங்களுக்கு உண்டு. தனக்கு பிடிச்ச நபர்கிட்ட நெருங்குற பழகுற வரைக்குமே இவங்க பிடிக்காத நபரை எடுத்தும் பார்க்க மாட்டாங்க. ஒரு நபரை பிடிச்ச பின்னாடி தான் இவங்க அதிகப்படியான பழக்கங்கிறதை ஏற்படுத்திக்குவாங்க. குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பு தான். என்ன ஒன்று, அடிக்கடி சண்டை சச்சரவுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் அந்நியோன்யத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரியும், அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிற மாதிரி தான் உங்கள் பெரும்பாலும் வாழ்க்கை கழிஞ்சிடும். இருந்தாலும் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மேலான பலன்கிறது கிடைக்கும். பிள்ளைகள் மேலேயும் சரி, துணை மேலேயும் சரி, தாய் தந்தை மேலேயும் அதிகப்படியான பாசம் வச்சுருக்குவீங்க. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. பூர்வீக சொத்தை சில நேரங்களுக்கு அனுபவிக்க முடியாட்டினாலுமே உங்களுடைய சொந்த உழைப்பால் உங்களுக்கு வாழ்வுங்கிறது சிறப்படையும். நீங்கள் வருஷம் ஒரு தடவையாவது கும்பகேஸ்வரர் ஆலயத்துக்கு செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இயல்பாகவே கும்பராசி அன்புகள் தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடியவங்க. அதுவும் சக்தி நிறைந்த தலங்களுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்படைன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இருக்கக்கூடிய ஆலயம் தான் இந்த கும்பகேஸ்வரர் ஆலயம். கும்பகேஸ்வரர் ஆலயத்துக்கு வருஷம் ஒரு தடவையாவது போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி நடந்துருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதால கும்பராசி அன்புகள் சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு
வழிபாடு செஞ்சுட்டு வரதும் அர்ச்சனை செஞ்சுட்டு வரதும் சிறப்பு. தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். கடந்த சில மாசமாவே மனசுல பல விதமான நெருக்கடி, மன நிம்மதிங்கிறதே இல்லை. கோபம் வருது, ஒரு படப்படப்பான சூழ்நிலைங்கிறது, மன அழுத்தத்தை ஏற்படுறது, இது எல்லாமே சந்திச்சிருக்கிறீங்க. இனி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். புதிய புதிய உறவு இல்லாமல் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது ஏற்படத்தான் செய்யும். கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே உங்கள் வாக்கில் ஒரு உண்மைங்கிறது இருந்துட்டாவே போதும். உங்கள் எதிரி போட்டியாளர்களை விட உங்கள் கை தான் இந்த காலத்தில் மேலோங்கி இருக்கும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பு. அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கை கொடுக்குன்னே சொல்லலாம். தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துட்டு வாங்க. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட போகுது. சில நேரங்களில் சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் பொருளாதாரத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. கடந்த சில மாதமாகவே சில பிரச்சனைகள் சந்திச்சிருக்கலாம். அது எல்லாமே மாறப்போகுது. பொருளாதார நிலை, வருமானம் எல்லாமே மேம்பட போகுதுன்னு சொல்லலாம். அசையும் அசையா சொத்து இல்லாமல் வாங்குறதுக்கு ஒரு சாத்தியமான கூறுகள் இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்குது. செலவாக இருக்கட்டும், சேமிப்பாக இருக்கட்டும், எதையுமே சமமாக வச்சுருக்க பாருங்கள். ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்து கொஞ்சம் சில சாத்தியங்கள் ஏற்படலைனாலுமே வரக்கூடிய காலகட்டங்களில் பணவரவுங்கிறது சிறப்பு தான். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, பராமரிப்பு வேலை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. இதனால கொஞ்சம் செலவு இல்லாமல் ஏற்படத்தான் செய்யும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக இந்த காலத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். பருவநிலை மாற்றங்கள் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி குடும்பம் சார்ந்திருந்தாலும் சரி, உறவு வகையை சார்ந்திருந்தாலும் சரி, சிக்கலெல்லாம் ஓரளவுக்கு தீர்க்க பார்க்க போகிறீங்க. சின்ன சின்ன மனசாவுங்கிறது இருந்தாலும் கொஞ்சம் நேசிக்கக்கூடியவங்களால் மன வருத்தங்கிறது ஏற்பட்டாலுமே உங்களால் இந்த காலத்தில் சமாளிக்க முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி காதலிக்கக்கூடியவங்களா இருந்தால் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆகஸ்ட் மாதத்தில் 2வது பாதியில் இருந்தே வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன முரண்பாடுங்கிறது ஏற்படத்தான் செய்யும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். பணம், வீட்டுக்கு தேவையான வசதி, இது எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையாலே வீட்டில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இருந்தாலும் எதையுமே பெருசாக பொருட்படுத்தாதீங்க. உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. திருமண வாழ்க்கையுமே மகிழ்ச்சியாக இதனாலேயே அமையும். நீங்கள் பேசுறது மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கலாங்கிறதால கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் எதிர்பாராத முடிவில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதனால் நிறைய மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். அதனால் முழு கவனத்தோட வேலையை செய்ய பாருங்கள். கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆழ்ந்து கவனிக்கிறது நல்லது. மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன முரண்பாடுங்கிறது ஏற்படத்தான் செய்யும். எதிர்பாராத மாற்றம் உங்களுக்கு ஒரு விதமான அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். புதுசாக வேலை தேடக்கூடியவங்களுக்கு கூட இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக தான் இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். நீங்கள் எந்த பணியில் இருக்கிறீங்களோ அந்த பணியிலே தொடர்ந்துட்டு வர்றது நல்லது. கூட்டத்தொழில் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த காலத்தில் சில சாதகமான மாற்றம் தான். குடும்பத்தொழில் செய்கிறவங்களுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே 2வது பாதிக்கு மேலே ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்பட போகுது. ராசியிலே சனி வக்கரடைஞ்சிருக்கிறதால கும்பராசிக்கு அடுத்த சில வாரங்களுக்கு மனசில் ஒரு விதமான குழப்பமான மனநிலைங்கிறது இருக்கத்தான் செய்யும். யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வர பாருங்கள். ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, அதை உடனடியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்தில் கொஞ்சம் காலம் தாழ்த்து செய்கிறது தான் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை மாறலாமா, இடம் மாறலாமா, இது எல்லாமே உங்கள் மனசில் நடக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் தாமதப்படுத்துறது தான் நல்லது. வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருக்க பாருங்கள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே எந்த பிரச்சனையுமே இல்லை. பிள்ளைகளுக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதிகப்படியான கண்டிப்புங்கிறது வேண்டாம். புரிய வைக்க முயற்சி செய்யுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கிறது உங்கள் கையில் தான் அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே இரவு நேரத்தில் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க. சரியான தூக்கத்தை எடுத்துகிட்டு வர பாருங்கள். இதனால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தூக்கம் கெட்டாவே முதல்ல பாதிக்கப்படுறது உடல் ஆரோக்கியம்தான். அடுத்தது மன அழுத்தம், படப்படப்பு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்டிப்பாக தலை தூக்கும். அதனால் சரியான தூக்கத்தை எடுத்துக்க பாருங்கள். ஆரோக்கியமான உணவை எடுத்துகிட்டு வர பாருங்கள். இதனால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் சுகம், நிம்மதிங்கிறது கலந்துதான் இருக்கும். குடும்பத்தில் அதிகப்படியான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு சகஜமான நிலை தான். குழந்தையோட திறமை கண்டு வேக்க போறீங்கன்னு சொல்லலாம். கூடவே இந்த காலத்தில் உறவினர் வருகை இருக்கலாம். கொஞ்சம் யார்கிட்டையும் பேசுகிறப்ப நிதானமாக பேசிட்டு வந்தீங்கன்னாவே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக ஈடுபடுற மாதிரி தான் இருக்குது. திட்டமிட்டு செய்யப்பட்டீங்கன்னா எல்லா வெற்றியும் உங்களுக்கு தான். பணவரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான். அதே நேரத்தில் செலவுமே உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய உதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் தன்னால் துணிச்சல் உண்டாகிறதால எல்லா வகையிலும் உங்களால் சாதிக்க முடியும். கொஞ்சம் முன்பின் யோசிக்காமல் செயலில் இறங்கிடாதீங்க. பேசவும் செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் இடமாற்றம் எல்லாமே இந்த காலத்தில் உண்டாகலாம்.
பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரங்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி உங்க பொருளா இருந்தாலும் சரி, சரக்கு விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பாதுகாப்பு வச்சிருக்க பாருங்க. எந்த ஒரு செயலையும் கொஞ்சம் வேகம் காட்டாதீங்க. சனிக்கிழமை நாட்கள்ல முன்னோர் வழிபாடு செய்கிறது மேலுமே சிறப்பு.